Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111. ஹாட்ரிக் வெற்றி பெற்று குமாரபாளையம் தொகுதியை தனது கண் அசைவில் வைத்திருக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு எதிராக திமுக நகராட்சி சேர்மன் விஜயகண்ணன் களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுயேட்சையாக போட்டியிட்டு நகராட்சி சேர்மன் நாற்காலியை பிடித்த விஜயகண்ணன் தங்கமணிக்கு எதிராக திமுக வேட்பாளராக நிற்க தயாராக இருக்கும் நிலையில் சொந்த கட்சியிலேயே குளிப்பறிக்கும் வேலைகள் நடப்பதால் சிக்கல் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக நிற்க வாய்ப்பு என தகவல் வெளியாகி வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் சுட சுட அப்டேட் கிடைத்திருக்கிறது. குமாரபாளையம் தொகுதியில் கடந்த 3 தேர்தல்களாக தங்கமணிதான் வெற்றி பெற்று வருகிறார். 15 ஆண்டுகளாக குமாரபாளையம் தொகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. இந்த நிலையில் வருகிற தேர்தலிலும் குமாரபாளையம் தொகுதியில்தான் தங்கமணி களம் காண்கிறார் என்ற நிலையில் அவரை எதிர்த்து திமுகவில் யார் நிற்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் குமாரபாளையம் நகராட்சி சேர்மனாக இருக்கும் விஜயகண்ணன் தான் தங்கமணியை எதிர்த்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறாராம். சுயேட்சையாக போட்டியிட்டு நகராட்சி சேர்மனான விஜயகண்ணன் தனது ஆதரவு கவுன்சிலர்களுடன் திமுகவில் ஐக்கியமானார். திமுகவில் விஜயகண்ணனுக்கு நகர செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் வருகிற தேர்தலில் தங்கமணிக்கு எதிராக விஜயகண்ணன் போட்டியிடலாம் என சொல்லப்படுகிறது. குமாரபாளையம் தொகுதியில் முதலியார் மற்றும் செட்டியார் சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசித்து வருகிறார்கள் என்ற நிலையில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த விஜயகண்ணனை நிறுத்துவது பலனளிக்கும் என திமுக தலைமையும் கணக்கு போடுவதாக சொல்கிறார்கள். திமுக அதிமுக வேட்பாளர்களுக்கு மத்தியில் சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலர் ஆகி நகராட்சி சேர்மன் பதவியையும் கைப்பற்றிய விஜயகண்ணனுக்கு குமாரபாளையம் தொகுதியில் இளைஞர்கள் ஆதரவு இருக்கும் நிலையில் அந்த ஆதரவை வைத்து தங்கமணிக்கு எதிராக நிற்க வைக்கலாம் என்பது திமுக தலைமையின் யோசனையாக உள்ளது. ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு எதிராக தன்னை விஜயகண்ணன் முன்னிறுத்தி வரும் நிலையில் இன்னொரு பக்கம் விஜயகண்ணனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்ற குரல்களும் திமுகவில் எழத் தொடங்கியிருக்கிறது. அதாவது குமாரபாளையம் திமுகவில் இருக்கும் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் அண்டர் டீலிங்கில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நாமக்கல் திமுகவின் மேற்கு மாவட்ட செயலாளர் KS மூர்த்தி முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் அவ்வளவு நெருக்கமாம். திமுகவிலிருந்து யாரும் தங்கமணிக்கு எதிராக நிற்க கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாராம். இதனால் வருகிற தேர்தலில் தாம் கை காட்டும் நபருக்குத்தான் சீட்டு கொடுக்க வேண்டும் என தலைமையிடம் KS மூர்த்தி வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டுகளாக வேண்டுமென்றே டம்மியான வேட்பாளரை நிறுத்தி தங்கமணியை வெற்றி பெற வைக்க திமுக மாவட்ட செயலாளர் KS மூர்த்தி உடந்தையாக இருப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. வருகிற தேர்தலிலும் அதே யுக்தியை வைத்து வெப்படை செல்வராஜ் என்பவருக்கு KS மூர்த்தி சீட்டு கேட்கிறாராம். ஏற்கனவே ஒருமுறை தங்கமணியை எதிர்த்து நின்று தோல்வியுற்ற வெப்படை செல்வராஜுக்கு மக்கள் மத்தியிலும் பெரிய செல்வாக்கு இல்லை என்ற நிலையில் அதிமுகவின் தங்கமணியை ஜெயிக்க வைக்க திமுகவினர் மாய்ந்து மாய்ந்து வேலை செய்து வருவதாக சொல்கிறார்கள் குமாரபாளையம் குடியிருப்பு வாசிகள். இதனாலேயே விஜயகண்ணன் மீது தலைமைக்கு புகார்களை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் திமுக நிர்வாகிகள். விஜயகண்ணனை ஒதுக்கிவிட்டு கட்சி நிகழ்ச்சிகளை நடத்தும் மாவட்ட செயலாளர் தரப்பு விஜயகண்ணன் தவறு செய்தது போல ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டி புகார் கடிதம் அனுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த முறையாவது குமாரபாளையம் தொகுதி திமுக வசமாகும் என நம்பிக்கொண்டிருந்த பாரம்பரிய திமுகவினருக்கு மாவட்ட செயலாளர் KS மூர்த்தி தரப்பின் நடவடிக்கை பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111.